இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது நாம் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலமாக இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு உலகமானது இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவ இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகமானது ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். இருளில் இருக்கும் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது 4ஆம் வசனத்திலே, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். இந்த மீதியானியரின் நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே நாம் மீதியானியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார்கள். மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கை கசப்பாய் இருந்தது. ஒரு இருளான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்துருக்கள் நெருக்கும் போது அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் கிதியோன் என்னும் இரட்சகனை அவர்களுக்கு அனுப்பினார். அந்த கிதியோன் என்னும் இரட்சகன் அந்த மீதியானியருடைய கையிலிருந்து ஜனங்களை விடுவித்தான். அவர்கள் ஒரு இருளான சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தார்கள். நெருக்கத்தின் பாதையிலே நடந்து வருகிற பொழுது கிதியோன் என்னும் இரட்சகன் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் மேல் இருந்த மிலாற்றையும், தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். அந்த கிதியோன் மூலமாக அந்த மீதியானியர் கையில் இருந்து ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த இருளில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் அவர்கள் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை கிடைத்த போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதே போல ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்பிட்டு சொல்லுகிறார். இது போல அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அடுத்ததாக அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக அது நிறைவேறுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்திலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். செபுலோன், நப்தலி கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். செபுலோன், நப்தலி இந்த கடற்கரை அருகிலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் ஒரு இருளான சூழ்நிலையிலே ரட்சிப்பார் இல்லாமல், விடுவிப்பார் இல்லாமல் ஒரு இருளான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. எந்த வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயா கடலோரமாய் நடந்து போகிறார். அந்த கடற்கரை அருகில் உள்ள ஜனங்கள் அவரை பார்க்கிறார்கள். அவருடைய அற்புதத்தை பார்க்கிறார்கள். அவருடைய மகிமையை காண்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி மீதியானியரின் நாளில் அந்த கிதியோன் மூலமாக ஒரு ரட்சிப்பு கிடைத்ததோ அவர்கள் மகிழ்ந்தார்களோ, அதுபோல இந்த செபுலோன், நப்தலி கடற்கரை அருகிலே வாழ்கிற மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தின் பாதையை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கும் இருளான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், வழி தெரியாதபடி நாம் தவித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரை, அன்று கிதியோன் மூலமாக
இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே, அவர்கள் மிலாற்றை எல்லாம் ஒழித்து போட்டீரே, ஆளோட்டிகளின் கோலை ஒடித்து போட்டீரே. ஆண்டவரே, அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரர்களுடைய உடுப்பு, இரத்தத்தில் புரண்ட உடுப்பு அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணினீரே. எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் இருளான சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒரு இருளின் பாதையிலே கடந்து செல்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஒளியாக வாரும், எங்களையும் மகிழ பண்ணும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112:4 நாம் பார்க்கிறோம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எல்லா பக்கமும் இருளான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புவார். அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் அனுப்புவார். அவரை பற்றி நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி உதிக்கட்டும் ஆண்டவரே. மரண இருளின் திசைகளில் நாங்கள் குடியிருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி வீசட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நாளிலே கூப்பிடுவோம். எங்களுக்கும் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க. நாங்களும் வெளிச்சத்தை காணட்டும், நாங்களும் மகிழட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு என்னும் இரட்சகர், இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உடைய ஒளியை எங்களுக்கு அனுப்பி எங்கள் வாழ்க்கையை நீர் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளான சூழ்நிலையிலே, இருளான வாழ்க்கையிலே, போராட்டமான வாழ்க்கையிலே நாம் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்கு அனுப்புவார். நாம் செம்மையானவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கிற பொழுது இருளிலே நமக்கு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருளான சூழ்நிலையில் காணப்பட்ட மக்களுக்கு, சத்ருவினால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மீதியானியரால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை நீர் அனுப்பினீரே. கிதியோன் என்னும் இரட்சகன் மூலமாய் அனுப்பினது போல ஆண்டவரே, அந்த செபுலோன் நப்தலி கடற்கரை அருகிலே வாசம் பண்ணுகிற மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது போல எங்கள் வாழ்க்கையிலேயும் உம்முடைய வெளிச்சத்தை நீர் உதிக்க பண்ணும். இருளின் காலங்கள் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.